மிதுனம் ஆபத்து. என்னங்க கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா? டைட்டிலையும் தமிழையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஷாக் ஆகாதீங்க. வீடியோக்குள்ள ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பார்த்தினா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? பிப்ரவரி மாசம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. லைஃப்னாலே அதானே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ முதல் மாசத்துல 15 நாள் சூப்பரா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ராசி மேல குரு இருக்கிறதும், பௌர்ணமி சந்திரன் தனஸ்தானத்துல ஆட்சி ஆகிறதும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே பெட்டர்மெண்ட் எதிர்பார்க்கலாம். என்னதான் அதுக்கடுத்து தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் சந்திரனுடைய ஒளி முழுசா குறையாது. தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். குருவுடைய பார்வையும் கிடைக்கும். என்னதான் தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் பௌர்ணமி நிலையில இருந்து சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரும்போது குருவுடைய பார்வையிலையும் இருக்கும். ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் முதல் 15ல இருந்து 20 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 3வது அதிபதி சூரியன். சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரகத்தோட சேர்ந்திருக்கு. மகரம் ராசி மேல 4 கிரகங்கள் ஒன்னா கூடி இருக்கிறாங்க. செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசிக்கு 8வது இடத்துல இருக்கு. ராசிக்கு நிறைய கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா மகரம் ராசி மேல கூடி இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 3வது அதிபதியான சூரியன் அட்டம ஸ்தானத்துல போய் மறைஞ்சிருக்கு, 8ல மறைஞ்சிருக்கு. ஸோ முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரியன். தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அரசு, அரசியல், அரசாங்கம் இது எல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். சூரியன் 8ல மறையிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. 8ல மறையதுனால இது எல்லாமே கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். இந்த மாசம் எதுவுமே உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடக்காது. ஏன்னா 3வது அதிபதி முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் கூட. ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடக்காது. உங்க ப்ராக்ரஸை டிலே பண்ற மாதிரியே இருக்கும். என்ன காரணம்னா 8ல மறைஞ்ச எந்த கிரகமும் அதோடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் லேட்டா தான் கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாசம் 8ல உங்களுக்கு 3வது அதிபதியான சூரியன் மறைஞ்சிருக்கிறதுனால அதோடைய காரகத்துவம் கெடும், ஆதிபத்தியமும் கெடும், தன்னம்பிக்கை கெடும். ட்ரை பண்றேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு நிலைமையிலே இருப்பீங்க. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எதுவுமே உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகாது. இந்த பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் டல் அடிக்கிறத பாப்பீங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. அடுத்தது உங்க ராசிக்கு 4வது அதிபதி. 4வது இடத்துக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கெடும். புதனும் பாத்தீங்கன்னா 8ல மறைஞ்சிருக்கு. வீடு வாகனம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராக்ரஸ் இல்லாத மாதிரி நிலைமையில் இருக்கும். என்னங்க எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா 4 கிரகங்கள் ஒன்னா மகரத்துல கூடியிருக்கிறாங்களா? உங்க ராசிக்கு 8வது இடம். ராசிக்கு 8ல மறைஞ்ச எந்த ஒரு கிரகமும் அதோடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் தர்றதுல கொஞ்சம் டிலே ஆகும். சரியா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க ராசிக்கு 4வது இடத்துக்கு சனி பார்வைப்படுது. 4வது இடத்தை கெடுக்கும். சரி, 4வது இடம் தான் கெட்டது. ஸ்தானம் கெட்டாலும் அந்த ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும்ல. ஸ்தானாதிபதியான புதனும் உங்களுக்கு ராசிநாதனும் கூட பலவீனம் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து சுக்கிரனும் அதே மாதிரிதான் 8ல மறைஞ்சிருக்கு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா புதுசா லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போறது மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். ஏன்னா சந்திராதி யோகத்திலேயே சுக்கிரனும் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி செவ்வாய் உச்சமாகுது. 8ல மறைஞ்சாலும் உச்சமாகுது. ஸோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் முக்கியமா ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். 7வது அதிபதி குரு உச்சமாக போகுது ஜூன் 2ஆம் தேதி. திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணத்துல முடிகிறது, அப்பா அம்மா சம்மதத்தோட முடிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கோச்சார அமைப்பு நல்லா இருக்கு. அகைன் உங்க சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சா? உங்களுக்கு திருமண ஸ்தானங்கள் நல்லா இருக்கா? எப்ப திருமணம் நடக்கும்? ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களா? அது மேரேஜ்ல போய் முடியணுமா? பேரண்ட்ஸ் சம்மதத்தோட நடக்குமா? 6-8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் வைஸா இருக்கட்டும், பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே பாதிக்கப்படும். எதுவுமே உங்களுக்கு பிளசண்டா இருக்காது. லாங் டேர்மா அப்படிதான் இருக்குங்க.
என்ன நடக்குன்னே தெரியல, ஒரு க்ளூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உங்களுக்கு கோச்சாரத்துல கிரக நிலைகள் நல்லா இருந்தா கூட, இங்க ராசி பலன்ல எல்லாரும் சூப்பரா சொன்னா கூட, உங்க சொந்த ஜாதகத்துல அவயோக கிரகத்துடைய திசையில மாட்டியிருப்பீங்க. அது ஒரு அஸ்ட்ராலஜரால தான் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும். ஸோ ஜென்ரலா ஒவ்வொரு பர்சனுக்கும் யூனிக்கான ஒரு ஜாதகம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இதுதான் இதுதான் போங்க, துலாம் ராசியா இதுதான், ரிஷப ராசியா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது, ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா கோச்சார நிலைமைகள் ஃபியூ மந்த்ஸுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசிநாதனான புதன் இருள் கிரகங்களை கடக்க போகுது. தொழில் ஸ்தானத்துல சனி இருக்குது, தொழில ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ராசிநாதனான புதனும் இருள் கிரகமான ராகுவையும் சனியையும் கடக்க போகுது. முதல்ல ராகுவோட இணையும், அடுத்து சனியோட இணையும். எல்லா கிரகங்களுமே மகரத்துல கூடி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரா அந்த ராகுவையும் சனியையும் கடந்து வருவாங்க. அந்த ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும். கிரகங்கள் ஒளித்தன்மையோட இருக்கணும். இருள் கிரகங்களுடைய இணைவோ பார்வையோ படக்கூடாது. அதுதான் இப்படி புரிஞ்சுக்கணும். எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமான விஷயங்களை 15ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சியில உங்களுக்கு நடக்குங்க. தொழில இருந்த டிஸ்டர்பன்சஸ் விலகும். தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி அந்த விஷயங்களை கெடுத்தா கூட, உச்ச குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு படுறனால, தொழில் ஸ்தானாதிபதியே குரு தான், குருவே உச்சமாக போகுது இல்லையா? தொழில் விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ராசி மேல இருந்த குரு தான் விளக்குதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராசி மேல இருந்து விளக்குனாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2வது இடத்துல குரு உச்சமாக போறதுனால என்ன நடக்கும்? மணி விஷயம் உங்களுக்கு சர்ப்ளஸா கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து தகராறு, அப்பா வழி சொத்து வராம இருக்கிறது, அப்பாவால ஆதரவு இல்ல, அப்பாவுக்கும் எனக்கும் டிஃபரன்சஸ் வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இது சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு 9வது இடத்துல இருக்கனால இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியே போறது, சொந்த ஊருக்கு வர முடியல, வெளிநாட்டுல இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயம் போயிட்டே இருக்குங்க. வெளிநாட்டுல இருக்கிறீங்களா, வெளிநாட்டு விஷயம் கண்டினியூ ஆகும். என்ன காரணம்னா பூர்வீக ஸ்தானம் கெடுறனால, ராகுவோடைய இருப்புனால. நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்பாவோட எனக்கு தகராறு வந்துட்டு இருக்கு, அப்பாவுடைய உடல்நில பாதிக்கப்படுது, இந்த மாதிரிலாம் சொல்றீங்களா? எப்பதான் சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில நடக்கும். 2026ல சனி பயிற்சி நடக்காது. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 25ஆம் தேதி நடக்கும். ஸோ இந்த லாஸ்ட் வருஷ கடைசியில தான் உங்களுக்கு இதுல சேஞ்சஸை எதிர்பார்க்க முடியும். தொழில் விருத்தி நல்லா இருக்கும், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும், புதுசா கல்யாணம் ஆகும், திருமணம் நிச்சயதார்த்தம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மே மாசத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விலகிடுச்சு, தனஸ்தானத்துக்கு குரு வரப்போகுது, ராசி மேலே இப்ப குரு இருக்கு. ஓவராலா மிதுன ராசிக்கு நல்ல ஒரு மாசமாவே இந்த பிப்ரவரி மாசம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.